எப்படி ஏது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பவர் பாயிண்ட். ஸோ ஓரளவுக்கு ஆயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போது ஒரு 2-3 நாள் கிளாஸ் எடுத்ததில் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த இது வந்திருக்குங்களா? ஹலோ, ஓரளவுக்கு தெளிவாக இருந்திருப்பீங்க. ஏன்னா பெண்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு ஓரளவுக்கு ஆயிலை பற்றி கருத்துகள் புரிஞ்சதா? புரியுது சார். இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரல சார். உங்களுக்கு வெயிட்டிங் ஃபார் யூ. அது கன்க்ளூஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டில் போய் பார்த்த வரைக்கும் ஒரே கன்ஃபியூஷன் தான். கன்க்ளூஷனை விட கன்ஃபியூஷன். அதுக்கு நம்ம இந்த ஆரோக்கியத்துறையில் இருக்கனால நான் ஒரு சில விஷயங்கள் நடுவராக இருந்து தீர்ப்பு கூறுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டாக்டரு அவர் ரிசர்ச் பேப்பரை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொலஸ்ட்ராலை பற்றி ரொம்ப பேர் பேசுகிறாங்க. அதை நானும் ரெஃபர் பண்ணி எல்லாம் பார்த்ததில் ஒரு துறையை சேர்ந்தவர்கள் அவங்க துறை சார்ந்து அதை கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் ரிசர்ச் பேப்பரை வச்சு பல ஆராய்ச்சிகள் நடந்திருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், ரிசர்ச் பேப்பர் பூரா யார் பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் இந்த மெடிக்கல் துறை சார்ந்த அந்த ரிசர்ச் நிறுவனங்கள் தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம டாக்டர் எக்டே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரிசல்ட்டு கொடுப்பாங்க. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஆயில்ஸை பற்றி நானும் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் சீரியஸாக பார்த்தது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நோ யுவர் ஆயில்ஸ் எ ஃபேட் அவேர்னஸ் கைடு, ஃபேட் கொழுப்பு அவேர்னஸ் கைடு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்டிங் டயட்ரி ஃபேட்ஸ் குரூசியல் ஃபார் ஹெல்த் சாய்ஸஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடக்கூடிய ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு எந்த மாதிரி இருக்குது, அது நமக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அவசியம். ரெண்டாவது, டிஃப்ரெண்ட் ஆயில் சர்வ் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இன் குக்கிங். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதனால் ஒரே ஆயிலை பயன்படுத்தக்கூடாது, கலந்து பண்ணணும். இது ஒரு விஷயம், இது உண்மை, இதில் மறக்க முடியாத உண்மை. அடுத்து ரெண்டாவது, சயின்ஸ் பிஹைண்ட் குக்கிங் ஆயில்ஸ் என்ன அப்படின்னா, எசென்சியல் ஃபேட் சோர்ஸ் ஆயில்ஸ் ப்ரொவைட் ஃபேட்டி ஆசிட் தட் வில் செல் மெம்பரேன் த்ரூ அவுட் த பாடி. ஆயில் கட்டாயமாக எசென்சியல் தான், தேவை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்டுகள், ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் செல் மெம்பரேன் அதை பில்டு பண்ணுறதுக்கு பயன்படுது. செல் மெம்பரேன் நல்லா இருந்தால் தான் மெட்டபாலிசம் நல்லா நடக்கும், ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேட்டி ஆசிட் தான் நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸ் ADEK இதையெல்லாம் உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு தெரியும், டி எல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு, டயர்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரும். நல்லா இல்லைன்னா கண் பிரச்சனை வரும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் அந்த வகையில் இந்த ஃபேட் அப்படிங்கிறது தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு சில ஆயில்கள், இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்டு இதெல்லாம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஆகட்டும், ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கும், இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோலுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட் பயன்படுது. அதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்டில் 3 டைப் இருக்கும். ஒமேகா 3, 6, 9 இருக்கும். அதில் 3 and 6 நமக்கு ரொம்ப தேவை. ஆனால் இது உடம்பு தயாரிக்காது, நம்ம ஃபுட்டிலிருந்து தான் கொடுக்கணும். சில ஆயில்களில் ஒமேகா 3 இருக்குது, ஒமேகா 6 இருக்குது. எல்லா ஆயில்லையும் அது தேவையான அளவுக்கு கிடையாது. இதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். ஒமேகா 3யும் ஒமேகா 6ம், ஒமேகா 6 தான் ஆயில்களில் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 மிக கம்மியாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இந்த ஒமேகா 3 குறைபாடுனால தான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை விஷயங்கள் அப்படியே பார்த்ததில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் ஒமேகா 6 கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. அப்போ அது ஆர்டரியில் ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும்போது ஃப்ளாக் ஃபார்மேஷன் நடக்குது. அதே ஒமேகா 3 இந்த ஃப்ளாக்ஸீட் ஆயில் இந்த மாதிரி ஆயில்களை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது, ஆனால் ஃப்ளாக்ஸீட் ஆயில் இதெல்லாம் ஹீட் பண்ணக்கூடாது, லைட் ஹீட்டுக்கு பயன்படுமே ஒழிய, மற்ற அதிகமாக ஹீட் பண்ணால் அதுவும் சேச்சுரேஷன் ஆகிடும், அது கெட்டு போகும், ஆக்சிடேஷன் ஆகிடும். அதனால் இந்த ஆயில்களை நம்ம அவர் சார் அன்னைக்கு சொன்ன மாதிரி சாலட்ஸு இந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துறதுக்கு நம்ம
இந்த ஒமேகா 3 ஆயில், ஃப்ளாக்ஸீடு இந்த இதெல்லாம் பயன்படுத்தலாம். மாத்திரை வடிவத்திலையும் கூட அதை நம்ம எடுத்துக்கலாம், உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். எனிஹவ் ஒமேகா 3 ஒமேகா 6 நம்ம ஆயிலில் இருந்து அதிகமாக அடைய முடியாது. ஒமேகா 6 வந்து ஆயிலில் ஓரளவுக்கு கிடைச்சிருது. பட் அது ஷார்ட்டேஜை கூட நம்ம இதன் மூலமாக எடுக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கட்டாயமாக எடுக்கணுங்கிறது எனக்கு இந்த ஆயில்ஸை பற்றி எல்லாம் பார்க்கும்போது கிடைச்ச ஒரு தகவல். அதுதான் நான் நேற்று கூட இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பற்றி லைட்டாக தொட்டது காரணம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம முன்னாடி வச்சுருக்கேன். இது வந்து இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோலில் மற்றதுல எல்லாம் சிறப்பாக வேலை செய்யுது. பிளாக் ஃபார்மேஷனை தடுக்கணும் அப்படின்னா ஒமேகா 3 கட்டாயமாக வேணுங்கிறது நான் இப்போ ஒரு 3-4 நாளாக கிளாஸ் எடுத்ததுன்னு தெளிவாக புரிஞ்சிட்டேன். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒமேகா 3 பற்றி அவ்வளோவா ப்ரொமோட் பண்ணல. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 வீட்டில் மேடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது வந்து முதல்ல ரேண்டமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த கிளாஸ் எடுத்த அப்புறம் நம்ம வீட்டில் ஆயிலை வந்து ரொம்ப கவனமாலாம் பயன்படுத்த முடியாது. வெளியே போகிறோம், எப்படியும் உளுந்த வடையோ பஜ்ஜியோ சமோசா ஏதோ ஒன்று யார் கூடயோ சாப்பிட வேண்டிய சூழல் இருக்குது. அப்படியெல்லாம் இன்னும் சாமியாரெல்லாம் ஆகலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒமேகா 3 எடுக்கும் பொழுதும் அது நல்லா காம்பன்சேட் பண்ணோம். கூட ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஆன்டி ஆக்சிடென்ட் பழங்கள் இதை எடுத்தால் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பழங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது, ஏன்னா இந்த எண்ணெய்கள் வந்து சேச்சுரேட்டட் எண்ணெய், அன்சேச்சுரேட்டட் எண்ணெய் என்ன நீங்கள் பேசினாலும் அதை நம்ம வந்து கரெக்டாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்த போகிறதில்ல. ஓவர் ஹீட் ஆகத்தான் செய்யும். 2வது முறை பயன்படுத்த தான் செய்வோம். அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய பழங்கள் சார்ந்த உணவுகள் எடுக்கலாம். இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்டு எடுத்துக்கலாம். இது காம்பன்சேட் பண்ணிடும். ஏன்னா எல்லாருமே நம்ம ரோட்டில் நம்ம கவனமாக ஓட்டிகிட்டு தான் போவோம். ஆனால் முன்னாடி வர்றவங்கள இப்போ எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஹோட்டலில் எங்கேயோ ஒரு பக்கம் நீங்கள் சாப்பிட்றீங்க, பொங்கல் சாப்பிட்றீங்க. பொங்கல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கையில் எண்ணெய் ஒட்டுற இந்த லட்சணத்தை பார்த்தா அவங்க டால்டா இருக்கிறதுலே மோசமானது. வனஸ்பதி டால்டா அது வந்து டிரான்ஸ்ஃபேட் இருக்கிறது, தொடவே கூடாது. அந்த ரெண்டும் ஆயிலே கிடையாது. அது ஆயிலை குறைக்கக்கூடிய யமன், அதுக்கு பேர் நம்ம யமன் வச்சுக்கோங்க. டால்டா வனஸ்பதி பேர் இனிமே யமன், அவர் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கணும். அப்போ கடையில் போடக்கூடிய அவர் வந்துகிட்டே இருப்பாரு. நம்ம பொங்கல் இதில் எல்லாம் என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே திக்காக ஒட்டுறதை வச்சு பார்த்தாலே அந்த விவகாரம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அது சில ஹோட்டலில் பொங்கல் சாப்பிட்டானா வைங்க, அந்த கையை கழுவுறதுக்கு ஒரு பெரிய சோப்பே தேவைப்படும், அவ்வளோ போடுவாங்க. அதே மாதிரி விட்டமின் அப்சர்வேஷன், அதில் வந்து இந்த ஃபேட் சாலியபிள் விட்டமின் சொல்லக்கூடிய ஏ, டி, இ, கே இந்த விட்டமின்ஸ் எல்லாம் உடம்புல அப்சர்வ் ஆகுன்னா இந்த ஃபேட்டி ஆசிட் வேணும். அதை நம்ம கருத்தில் கொள்ளணும் கட்டாயமாக. அப்போ ஃபேட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி வாழவே முடியாது, வேணும். அதில் வந்து நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்டுகளில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு, பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் ஓகே. இதில் முக்கியமாக வந்து நம்ம பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டில் ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்குது. ஆனால் ஒமேகா 6 அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை எடுக்கும் பொழுது கூட ஒமேகா 3 சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். இது வந்து ஒரு கைடன்ஸ்க்காக நான் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹார்ட் ஹெல்த் ரிஸ்க்கு எப்போ வரும்னா, மோசமான ஆயில்களை பயன்படுத்தும் போது இந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 30% ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் வந்து நம்ம இந்த சேச்சுரேட்டட் ஆயில்களை ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணி பயன்படுத்துகிறனாலையும், அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை தாண்டுறோம் இல்லையா, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபேட்டும் இந்த மாதிரி 30%க்கு மேலே ஹார்ட் ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. 25% டயபெட்டிஸ் இம்பேக்ட் எதில் கிடைக்குது அப்படின்னா, இந்த டைப் 2 டயபெட்டிக் வருவதற்கு காரணம் இந்த மாதிரி மோசமான ஆயில்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 15% ஒபேசிட்டி, அது வந்து வர்றதுக்கு காரணம் இந்த அன்ஹெல்த்தி ஆயில். அப்போ நம்ம இந்த ஆயிலை வந்து ஓவர் ஹீட் பண்ணாமல் அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிறது முக்கியமானது. அதை சில ஆயில்கள் வந்து ஹீட்டை தாங்கும், அதை மட்டும் நம்ம இந்த வடை போண்டா பஜ்ஜிக்கு பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இந்த ஃப்ளாக்ஸீட் ஆயிலு ஹீட்டு கம்மியாக தாங்கக்கூடிய ஆயில்களை வந்து லைட் ஹீட்டு இதுகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும்.
அதே மாதிரி ரீயூஸ் பண்ணால் அது வந்து டாக்ஸின் லெவல் அதிகமாகுது, ஆக்சிடேஷன் அதிகமாகுது, ப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகுது, கார்சிஜன் சொல்லக்கூடிய கேர்சன் செல்களை தூண்டுது அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. பிளாக் ஃபார்மேஷன் உருவாகிறது இந்த மாதிரி தான். சாரி. ஸோ இது முக்கியமாக ஆயில்களை பயன்படுத்துறதுல உள்ள ஒரு சில விஷயங்கள். நம்ம இந்தியன் ஆயில் நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுல மஸ்டர்ட் ஆயில் வந்து நார்த் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துவாங்க, நம்ம ஜாஸ்தி பயன்படுத்துறது இல்லை. இது வந்து கொஞ்சம் ஹீட்டு தாங்கும் அப்படிங்கிறது. இதில் இந்த ஊறுகாய் மற்ற விஷயங்களில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒமேகா 3 இருக்குது, ஒமேகா 6ம் இருக்குது. பட் நம்ம வந்து பயன்படுத்தி பழக்கம் கிடையாது. கிரவுண்ட்நட் ஆயில் இது வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது ஓகே. இது வந்து கிரவுண்ட்நட் ஆயில் வந்து நம்முடைய பயன்பாட்டுக்கு நல்லது. நிலக்கடலை ஆயில், பீனட் ஆயில், மீட் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட்நட் ஆயில் இந்த ஆயில் வந்து ஓகே. பட் நீங்கள் பயன்படுத்தும் போது ஓவர் ஹுக்கிங் அண்ட் அதாவது அந்த பர்னிங் பாயிண்ட், ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப அதிகமாக ரொம்ப ஓவராக பண்ணாமல் ரீயூஸ் பண்ணாமல் இருந்தால் கிரவுண்ட்நட் ஆயில் வந்து சேஃப் தான். இது வந்து சேச்சுரேட்டட் ஆயிலாக இருந்தாலும் கூட அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் வேறு வழி இல்லை. இன்றைக்கி அதிகமாக பாம் ஆயில் மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்துகிறோம். சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து அந்த செக்கு எண்ணெய் கிடைக்காது, இது வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் இருக்கும். ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி செக்கு எண்ணெய் தான் நம்பர் 1, அதில் எந்த மாற்றம் இல்லை. அவர் தான் ஹீரோ. செக்கெண்ணெய் ஹீரோ. விலை ஜாஸ்திங்கனால நம்ம பயன்படுத்துறது இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்ற செலவுகளை, தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டு இதுக்கு பயன்படுத்துறது நல்லது. அப்போ நம்பர் 1 என்னங்க பரமேஸ்வரன் சார்? நம்பர் 1 வந்து செக்கு எண்ணெய் தான். செக்கு எண்ணெய், அது மரச்செக்கு எண்ணெய் பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். பெரிய லெவலில் எந்த பாதிப்புகளும் கிடையாது. பட் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில் ரிஃபைண்டில் தான் வர்றதுனால அதனுடைய பயன்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கோகனட் ஆயிலை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம இது சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான். ஆனால் இதை பற்றி ரொம்ப உயர்வான விஷயம் என்னென்னா தாய்ப்பாலுக்கு இணையான லாரிக் ஆசிட் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். MCTன்னு சொல்லக்கூடிய மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடு இருக்கிறதுனால கோகனட் ஆயில் வந்து கொலஸ்ட்ராலை உருவாக்காது அப்படிங்கிற பலவிதமான ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால் கோகனட் ஆயில் தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ட்ரைகிளிசரைட்ஸை உருவாக்கக்கூடிய எந்த காரணிகளும் கிடையாது. காரணம்னா இது லிவரை பைபாஸ் பண்ணி செல்களில் போய் சேரும் அப்படிங்கிற அளவுக்கு இதை பற்றிய நல்ல கருத்து இருக்குது. அதனால் கோகனட் ஆயிலில் இந்த லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால தான் நம்ம ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் கூட ட்ரெடிஷ்னலாகவே நம்ம என்ன பண்ணுறோம், அது காயங்கள் மேலே போடுறோம். ஓகேங்களா? அதனால் என்ன அப்படின்னா பர்டிகுலராக இந்த இந்த ஆயிலங்கள், அதே மாதிரி நம்ம பாம் ஆயில் வந்து வேறு வழி இல்லை. இன்றைக்கி ரேஷனில் போடுறாங்க, அது ரிஃபைன்டு ஆயில் தான். அளவாக பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது, அளவாக பயன்படுத்தலாம். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆயில்களை மாற்றி பயன்படுத்துறது, கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிறது, ஒமேகா 3 அப்படிங்கிற அந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் எடுக்கிறது மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கொடுக்கலாம். தவறே இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் நம்ம பண்ண முடியாது. எல்லாம் பெர்ஃபெக்ஷன் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாத பட்சத்தில் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டியில் தான் நான் இந்த ஒமேகா 3 அந்த ஃப்ளாக் சீட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒமேகா 3, மீன் எண்ணெய் மாத்திரையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 சப்ளிமெண்ட்டாக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டாமை தீர்ப்பு சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, அடுத்து ரிஃபைன்ட் அண்டு கோல்டு ப்ரெஸ்டு. ஏற்கனவே சொன்னது தான், கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தான் நல்லது. ஏன்னா அதில் ஹீட்டு ஆகாது, நியூட்ரியன்ஸன் வந்து அங்கே இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது செக்கெண்ணெயில் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். ரிஃபைண்டில் என்னென்னா ப்ராசஸ் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் கொஞ்சம் போடுவாங்க, அந்த ஹெக்ஸேன் அன்னு சொல்லக்கூடியதெல்லாம் போடுறதுனால இது அதனுடைய செயின் வந்து உடைச்சிருவாங்க, அதனால் ஹீட்டு தாங்குது. பட் ஃபேட்டி ஆசிட் செயின் உடைக்கிறதுனால இது வந்து ஒமேகா 3, ஒமேகா 6 நியூட்ரியன்ட் எதுவுமே இல்லாத ஒரு டெட் ஆயில். நம்ம அந்த குடிக்கிறோம்ல, ஏன்னா மினரல் வாட்டருங்கிற பேரில் ஒன்றுமே இல்லாத ஒரு தண்ணியை குடிக்கிற மாதிரி ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது இது டெட் ஆயில் தான். அதில் நியூட்ரிஷனும் கிடையாது. இதெல்லாம் அது கொஞ்சம் ஹீட்டு தாங்கும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அதனால் ஃபைனலாக
கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கலாம். மேக்சிமம் 60% மேலே கோல்டு ப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செக் எண்ணெயை பயன்படுத்துவோம். 40% வந்து இந்த ஆயில் பயன்படுத்துவோம். கூட முன்னெச்சரிக்கையாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட் ஆகட்டும், பழங்கள், அந்த நெல்லிக்காய், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எடுக்கிறது. எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பிரச்சனை பாஸ் மார்க் 70 மார்க் 80 மார்க்கெல்லாம் வாங்கிடலாம். இந்த பிளாக் பில்டப் ஆகாமல் நம்ம தடுத்துக்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டயட்டரி ஃபேட்டில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். சேச்சுரேட்டட் இது வந்து ஆயில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம கொஞ்சம் திக்காகும். அதில் வந்து பட்டர், ஃபார்ம் ஆயில், கோகோனட் ஆயிலாம் அடங்கும். பட்டு கோகோனட் ஆயிலுக்கு அந்த விதிவிலக்கு சாச்சுரேட்டடாக இருந்தால் கூட அது பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. சிறப்பான ஒரு ஆயில் அப்படிங்கிறது. மோனோசேச்சுரேட்டட் அது வந்து லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் அபண்டன்ட் இன் ஆலிவ் ஆயில் அப்படின்றாங்க. பட் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது ஹீட்டுக்கு ஆகாது. சாலட்ஸ் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பாலி அன்சேச்சுரேட் ஆகுது ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கும். இந்த ஆயில் வந்து இந்த கான் ஆயில் இந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கு. இதை வந்து நம்ம அளவாக தாராளமாக பயன்படுத்தலாம், பயமே இல்லை. பாலி அன்சேச்சுரேட்டுக்கு நம்ம ஒரு நல்ல மார்க்கே கொடுக்கலாம். டிரான்ஸ்ஃபேட் ஆகவே ஆகாது. அவர் தான் எமன்னு சொல்லி பேரை சொல்லிட்டேன். அது வந்து வனஸ்பதி ஆயில், இந்த மாதிரி அந்த ஆயில்களை பயன்படுத்தவே கூடாது. டால்டா, அதுக்கு டாட்டா, டால்டாவுக்கு டாட்டா காட்டிடுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் ஆக்சிடேஷன். ஹீட்டு இதுதான் ஒரு சிக்கல். இதில் எந்த ஆயிலாக இருந்தாலும், பாலி அன்சேச்சுரேட்டடாக இருந்தாலும் சேச்சுரேட்டடாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணுறதுனால தான் அதில் உள்ள இந்த ஃபேட்டி ஆசிட் செயின் உடையுது, ஆக்சிடேஷன் ஆகி அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய இது வந்து உருவாகுது. இது செல் டேமேஜை உருவாக்கும், இன்ஃப்ளமேஷனை உருவாக்கும், அதுக்கான பிளாக் ஃபார்மேஷன் நடக்கும். இதெல்லாம் அதே மாதிரி ஹீட்டை அதிகம் தாங்கக்கூடியது ஓலிக் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனைய நேற்று பார்த்தோம் இல்லையா, ஃபார்ம் ஆயில், நேற்று கூட வீடியோ பார்த்தோம் இல்லையா, ஃபார்ம் ஆயில். அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ரீஹீட் பண்ணுறதை தடுத்துருங்கன்னு சொல்லி பல இடங்களில் நம்ம பேசுகிறோம், ரைட்டா? அதனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி ஒமேகா 3. ஒமேகா 3 நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கும். ஏன்னா ஒமேகா 6 நம்ம ஏற்கனவே ஆயில்களில் கிடைச்சிருது. ஒமேகா 3 சப்ளிமெண்ட்டை பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா, ஒமேகா 3 ஒரு போர்ஷன் இருந்தால் ஒமேகா 6 6 இருக்கணும். ஆனால் வழக்கமாக நம்ம எடுத்தக்கூடிய முறைகளில் 1:20 இருக்குது. ஒரு பங்கு தான் ஒமேகா 3 இருக்குது. 20 பங்குக்கு மேலே ஒரு சில பேர் இந்த பிரியாணி அது இது வெளியே ரொம்ப சாப்பிட்றவங்க, அவங்களுக்கெல்லாம் 50-60 இருக்கும். இந்த பீப்புளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. பட் என்ன அப்படின்னா, இதில் ஜெனட்டிக்கு, மனம் எல்லாமே இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, நல்ல பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டீங்கன்னா, இந்த மோசமான ஆயில் கூட உடம்பு நல்லா உடச்சி எடுத்துரும். அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஃபைனலாக அதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் எதுவுமே ஆகாதுன்னு ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியாது. அந்த உணவு எடுக்கக்கூடிய முறைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆயில் போட்டு ஒரு தோசையே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் போட்டு சாப்பிட்றீங்க. அது நல்லா மென்று சாப்பிடுங்க. எச்சிலில் நல்லா ஊற வைங்க, முழுங்குங்க. அதே மாதிரி நம்ம 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த கெட்டதெல்லாம் வந்து நல்லதாக மாறிடும். அதனால் பயப்பட வேண்டாம். ஒரு சின்ன அனலைஸுக்காக அதை பற்றி பேசினோம். ஸோ இதில் தேர்வு அப்படிங்கிற அடிப்படையும் அப்பப்போ நான் கின்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஆயிலை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஆயிலாக தேர்ந்தெடுப்போம். ஆயிலை குறைப்போம் அப்படிங்கிறத விட நல்ல ஆயிலை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த ஆத்திரோக்ளோரிசிஸு, ஹார்ட் அட்டாக் வர்றதை, இந்த பிளாக்கேஜ் வர்றது, பின்னாடி ஏகப்பட்ட செலவு டாக்டரை போய் கொடுக்குறதெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு முடிவுகளை எடுப்போம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரைட், இதான். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் இன்னைக்கு நீங்கள் கேட்கலாம். சார், இப்போ இந்த விஷயத்துல இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம அவாய்ட் பண்ண முடியாத விஷயம் என்னன்னா, இப்போ வெளியில போறோம், பேக்கரியில உட்காந்து பஃப் சாப்பிட்றோம். எல்லாரும் சாப்பிட்டுருக்கிறீங்கல்ல பஃப்? பேக்கரிக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றது நம்ம பப்ஸ். அந்த அதுல வந்து மைதா, அதுல முக்கியமான இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா, பப்ஸ் சாப்பிட்றதுல வந்துட்டு மைதாவும் அந்த டிரான்ஸ்ஃபேட் என்று சொல்லக்கூடிய அந்த வனஸ்பதி டால்டால தான் செய்யறான், லேயரா. அதனுடைய கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% கொலஸ்ட்ரால் இருக்கும் அதுல, ஒரே ஒரு நம்ம பஃப் சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி அதனுடைய
கலோரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை தேவைமோ கிட்டத்தட்ட ஒரு 750 கலோரிஸ் வந்து ஒரு பஃப் சாப்பிட்றதுனாலே நம்மளுக்கு வந்துடும். ஸோ முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி பேக்கரி ஐட்டமில் மைதால செஞ்சக்கூடிய அதில் எல்லாமே வனஸ்பதியும் ப்ளஸ் டால்டால தான் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த லேயராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க. பேக்கரியில் உட்காந்து இந்த பஃப் நம்ம ஆர்டர் பண்ணி பஃப்ஸ் வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படியும் நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலையோ சமாசோவோ பேக்கரிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆயிலில் பொரிச்ச ஐட்டம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சிடேஷன் நடக்குது. இதையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஸ்டோரில் ஸ்டோரில் ஆன்டி ஆக்சிடென்ட் சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி omega-3 சப்ளிமெண்ட் வச்சுருக்கிறோம். இது எல்லாமே சப்ளிமெண்ட்டாக எடுத்து கொஞ்சமாக நம்ம அதை காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம் உடம்புல. ஸோ கண்டிப்பாக அது எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஆயில் சாப்பிட்றீங்க, ஏன்னா இப்போ நம்ம 100% கட்டுப்படுத்தி நம்ம ஒரு நல்ல இதுக்கு போக முடியாது. அதில் வந்து இன்னைக்கு செக் எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. செக் எண்ணெயும் வந்து நம்மளுக்கு ஒரிஜினலாக அல்லது வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு அதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால சேஃப்டி சைடு வந்து நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிறது தான் சேஃப்டி சைடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க எந்த ஆயில் எடுத்தாலும். அதனால இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு ப்ளஸ் வந்து இந்த omega-3 இதெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கும்போது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பரேனும் வந்து நல்லா வேலை செய்யும். ஹார்ட்டில் வந்து பிரச்சனை வர்றதும் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பேக்கரிக்கு போகும்போது வணக்கம் பப் சார். சாப்பிடாதீங்க, ஹோட்டலுக்கு போனால் புரோட்டா சாப்பிடாதீங்க. ஓகே, நன்றி. ஸோ நம்ம வணக்கம் ஒரு சார். 2 நிமிஷம் இருந்தாலும் நான் இது வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. ஜி. வணக்கம் சார். இந்த மரத்து செக்கெண்ணெய்க்கு என்ன மரம் யூஸ் பண்ணுவான்னு கேட்டியா? ஆமாம் வாகை மரமா? வாகை மரம் சார். வெரி வாகை குட் மரம். வாகை மரம். நான் நீங்கள் நேத்து சொல்லும்போது அனுப்பிவிட்டேன், வந்துச்சா என்னன்னு